ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஐயோ என் பைக், ஐயோ பைக் எரியுது. டேய் 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 எவன் செஞ்ச வேலைடா இது? ஐயோ டேய் டேய் என் வண்டி எரியுது சார். டேய் என்னடா பண்ணி தொலைச்சீங்க? நீ போய் நிறுத்தணையா சார்? நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் எங்கேயும் அல்லாறீங்களே சார். நான் எதுவும் செய்யாம நிக்கிறேன், அவ்வளவுதான் சார் வித்தியாசம். ஐயோ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல சார். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். ஐயோ என் பைக் எரியுதடா. ஐயோ சார், ஏடா இதெல்லாம் பார்க்க கூடாதா நீ? ஐயோ என் பைக் நல்லா எரியுது. போச்சு போச்சு. ஐயோ என் பைக் போச்சு. சார் என்ன சார் கோயில்ல சொக்கப்பானை கொளுத்துன மாதிரி இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு? டேய் நக்கலடா பண்றீங்க. இதெல்லாம் உங்க வேலைதான் எனக்கு தெரியும்டா. சார் நாங்க எல்லாரும் உங்க கூட தானே சார் உள்ள இருந்தோம். இப்படி அநியாயமா எங்க மேல பழிய போடுறீங்களே. செக்யூரிட்டி என்ன எப்படிண்ணா தீ பிடிச்சது? எப்படின்னே தெரியல அன்பு, திடீர்னு பத்திக்கிச்சு. யோ தண்ணி இருக்கா இல்லையா? குடியா. முதல்ல நெருப்பு அணைக்கணும். ஏதாவது குடியா, எடுத்துட்டு வாயா. சார் இங்க தண்ணி எல்லாம் கிடையாது சார். வேணும்னா நீங்க பின்னாடி போய் ஒரு வாளியில தண்ணியை பிடிச்சு கொண்டு வந்து தீய அணைங்க சார். டேய் டேய் போய் எடுத்துட்டு வாடா, போய் எடுத்துட்டு வா. என் வேலையை விட்டுட்டு நான் போக முடியாது சார். ஏற்கனவே கம்பெனில நிறைய திருட்டு போயிருக்கு. டேய் மவனே செக்யூரிட்டி இருடா, உன்னை வந்து வச்சுக்கடா. இருடா தலை தலை. ஏய் ஏய் நவருங்க, நவரு நவரு. தலை. ஐயோ என் பைக். செக்யூரிட்டி சார் ஏய் மவனே என் வண்டி எரியுது, தண்ணி எடுத்துட்டு வாடான்னா. முடியாது, நான் நிக்கிறேன். இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு என்னடா கிழிக்கிற? என் பைக்கை எவன் இப்படி செஞ்சான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் உன் பொறுப்புல தான்டா விட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் நீ தான்டா பொறுப்பு. இதுல உனக்கு எதுக்குடா சார்? சார் போடா. சார் கேட்டுக்கு உள்ள நிக்கிற வண்டிக்கு நான் பொறுப்பு. நீங்க ரோட்ல வண்டியை விட்டீங்கன்னா அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? கரெக்ட் கரெக்ட். அது மட்டும் இல்லாம வண்டி திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சா நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? கருணாகரன் சார் அவர் பொறுப்பா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு. அவர் வேலையை அவர் சரியா தானே செஞ்சிருக்காரு. ஏன் தேவையில்லாம அவரை திட்டுறீங்க? டேய் நீ ஓவரா சப்போர்ட்டுக்கு வராத. இதெல்லாம் நீ தான் செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. இது என்ன சார் அநியாயமா இருக்கு? நானும் அப்போல இருந்து பாக்குறேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டே இருக்கீங்க. சார் வண்டியை நீங்க ரோட்ல விட்டுருக்கீங்க, நான் உள்ளுக்குள்ள ஸ்டிச்சிங் ஏரியால இருந்தேன். அது எல்லாருக்குமே தெரியுமே சார். சும்மா உங்க வண்டி அடிச்சதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் தப்பு சார். டேய் இத நீ தான் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா ஆனந்தி விளக்கு ஏத்தும் போது அந்த உண்டியல் தீ பிடிச்சதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அது தன்னால பத்திக்கிட்டதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்? ஏன்டா என் பைக்கை எரிச்சிங்க? சார் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க சார். உள்ளுக்குள்ள இருந்த விளக்கு தன்னால பத்திக்கும், ஆனா வாசல்ல நிக்கிற பைக் பத்திக்கிட்டா மட்டும் அதுக்கு நான் காரணமா? நான் தான் பைக்கை பத்த வச்சேன். சார் நான் தான் ஏற்கனவே சொன்னனே சார், வெயில்ல வண்டி நிறுத்தாதீங்க, உச்சி வெயில் பத்திக்க போகுதுன்னு சொன்னேன். நீங்க தான் கொஞ்சம் கூட என் பேச்ச மதிக்கவே இல்ல. இப்ப பத்திக்கிச்சா? சார் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் போல இருக்கு சார். வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா? சார் உங்க வண்டி பாக்குறதுக்கே கன்றாவே இருக்கு சார். இனிமே எப்படி சார் நீங்க ஆபீஸ்க்கு வருவீங்க? பஸ்லயா வருவீங்க? டேய் முத்தண்ணே நீ வேறனே, கருணாகரன் சார் சொடக்கு போட்டா புது வண்டியே வந்து நிக்கும்ல, அவரோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க. ஏய் என்ன சார் நான் சொல்றது கரெக்ட் தானே? எல்லாரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு என் பைக் எரியறத வேடிக்கை பார்த்து என்ன கிண்டலா பண்றீங்க? சும்மா ரெடி சேர்த்து திருப்பி கொடுப்பேன் சார். ஐயோ பாவம், என்ன ஏதுன்னு பார்க்க வந்ததுக்கு எங்களுக்கு இது தேவைதான் சார். சரி இதுக்கு மேல எதுக்கு இங்க நிக்கணும்? அவர் பிரச்சனை அவரே பாத்துப்பாரு, நாம எல்லாம் போலாம். ஆமா ஆமா, வண்டி இந்த மாதிரி பத்திக்குச்சுன்னு நீங்க தில்லை சார் கிட்ட போய் பத்த வைங்க, நாங்க போய் மகேஷ் சார் கிட்ட சொல்லிக்கிறோம். வாங்க வாங்க நம்ம போய் வேலையை பார்க்கலாம். வாங்க.
அட பாவிங்களா, என் பைக்கை இப்படி பண்ணிட்டீங்களேடா. இதுக்கு பேருதான் தன்வினை தன்னை சுடுமா? ஐயோ, புஷ்பாக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? சஞ்சய், 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 சஞ்சய். ஆனந்தி, பாட்டி, பாட்டி, நான் போக மாட்டேன் பாட்டி. நான் அப்பா கூட போக மாட்டேன் பாட்டி. என்ன அங்க அனுப்பாத பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, நான் அப்பா கூட போக மாட்டேன் பாட்டி. சரிடா சரிடா, நீ போவேண்டாண்டா, நீ பாட்டி கூடயே இரு. என்னம்மா இது? என்னாச்சுமா? இவன் ஏன் அப்பா கூட போக மாட்டேன்னு சொல்றான்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இவன் பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கே. ரொம்ப பயப்படுறான். வீட்ல பழைய சோறுதேன் சாப்பிடுவேன்னு சொல்றான். யாரும் ஊட்டி விட மாட்டாங்கன்னு சொல்றான். வீட்ல டிவி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றான். இங்கேயே இருக்கேன்னு சொல்றான். அப்ப கூட சின்ன புள்ள விளையாட்டா சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அப்பா கூப்பிட்டப்போ போக மாட்டேன்னு அழுகுறானே. நான் போக மாட்டேன். அம்மா அப்பா அடிப்பாங்க. நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். இந்த சின்ன வயசுல இவன் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு இவன் தலையில எழுதி இருக்குமா? இந்த கொடுமையெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு என் தலையில எழுதி இருக்குமா? என்னதாமா பிரச்சனை? வெளியில என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தானே இவன் அப்பன், அவன் என் மகன் தாமா. ஒரு பொண்ணை காதலிச்சான். நாங்களும் எந்த வித்தியாசமும் பார்க்காம பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம். பாவம், அவளும் நல்ல பொண்ணுதான். ஆனா பிரசவத்துல கொஞ்சம் சிக்கலாயி இவனை பெத்து போட்டுட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாமா. கைப்புள்ளையோட தனி மரமா நின்னான் என் புள்ள. அவனுக்கு வெளியில இருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சா வர்றவ இந்த குழந்தைய பாசமா பாத்துக்க மாட்டாளேன்னு நினைச்சு இவன் அப்பன் கூட பிறந்த என் பொண்ணு, அதாவது அவனுக்கு அக்கா, அவளோட பொண்ண என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அதாவது என் மக வயிற்று பேத்திய இவன் அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஒரே குடும்பத்துல இருந்த பொண்ணாச்ச, பாசமா அவனையும் பார்த்துப்பா இவனையும் பார்த்துப்பான்னு நினைச்சோம். அந்த மகராசியும் இவனை முதல்ல நல்லா தான் பாத்துக்கிட்டா. ஆனா ஆனா என்னம்மா, அவங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சா? அவளுக்கு என்ன ஆகும்? அவ கல்லு மாதிரி இருக்காமா. ஆள் மட்டும் இல்ல, மனசும் கல்லா போச்சுமா. என்னம்மா சொல்றியே? ஒன்னும் புரியலையே. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் இவனை நல்லாதாமா பாத்துக்கிட்டு இருந்தா.